தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை செலவுகள் இருக்கக்கூடிய வாரம். திங்கக்கிழமை ஒரு நாள் அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல நீச்சம், ஆனாலும் வளர்வரை அமைப்புகளில் இருப்பார். திங்கக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். மத்தியான சாப்பாடு வேலைக்கு சாப்பிடவே முடியாது. வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட திங்கக்கிழமை முழுக்க ரோட்ல அங்கே இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை செட்டில் ஆவீங்க. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அப்படியே ராசியிலேயே வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பது என்பது அட்டகாசமான ஒரு அமைப்பு. அதுவும் 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இங்கே ராசியில உட்கார்ந்திருக்கிறார். ரிஸ்க் எடுக்கக்கூடிய நாட்கள் அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரிஸ்க் எடுங்க, ஜெயிப்பீங்க. அன்றைக்கு அருமையா இருக்கும். அதுவும் ஏதாவது ஒரு விஷயத்துல, பண விஷயத்திலேயோ தொழில் விஷயத்திலேயோ ஒரு முடிவு எடுக்கிற விஷயத்திலேயோ சும்மா சீட்டுக்குழிக்கு போட்டு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தெய்வத்தை பரம்பொருளை வணங்கி நம்பி அந்த நேரங்களில் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பண வரவுகள் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளை கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். பொண்டாட்டிக்கிட்ட உதவாங்கினவங்களுக்குலாம் ஓரளவுக்கு அன்னைக்கு ஆறுதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கணவன் மேலில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உண்டு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். இந்த ராகுவோடு இணைந்திருக்கும் போது அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களோடு ஏதாவது ஒரு கனெக்ஷன் வரும், தொடர்புகள் வரும். அவர்களோடு சேர்ந்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் நண்பர்களால் அந்நிய மொழி இனம் இதை மதம் சம்மந்தப்பட்ட பேசுகிற அந்த சம்மந்தப்பட்ட நண்பர்களால் ஏதாவது ஒரு நல்ல கான்டாக்ட்ஸு அவங்களே நமக்கு உதவக்கூடிய தன்மையான அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத இயல்பான நல்ல வாரமாக தாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசிநாதன் ராசியை பார்ப்பது சென்ற வருடத்தை விட 6 மாதங்களை விட இப்போது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. யோக வாரமாகவே அமைந்திருக்குதுங்க தனுசுக்கு இந்த வாரம்.